கூடாது. அடுத்தது பிபி நார்மலா இருக்கணும், அவங்களுடைய உடல் வெப்பநிலையும் நார்மலா இருக்கணும். ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உணவு நம்ம எப்பயும் சாப்பிட்ற மாதிரி உணவு சாப்பிட்டுக்கலாம், ஆனா நீர் தன்மை உள்ள ஆகாரங்களை அதிகமா எடுத்துக்கலாம். அப்புறம் யார் யார் ரத்தம் கொடுக்க கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரத்தம் கொடுக்கறத விட தவறா கொடுத்துட்டாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம நன்மை செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, தீமை செய்யாம இருக்கணும், அதுதான் நோக்கம். அதனால யார் கொடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க ரேபிஸ் அப்படின்னு, அதாவது வெறிநாய் கடி கடிச்சவங்க அல்லது வெறிநாய் கடிக்கு அதுக்குள்ள இன்ஜெக்ஷன் போட்டவங்க அல்லது அவங்களுடைய தடுப்பூசி போட்டவங்க, அப்புறம் காமாலை நோய் உள்ளவர்கள், ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி இப்போ வந்திருக்கு, அதுக்கு தடுப்பூசி போட்டவங்க, அப்புறம் அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் 6 மாசத்துக்குள்ள பச்சை குத்துனவங்க, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க, ரத்த தானம் ஏற்கனவே பெற்று இருந்தவங்க, இவங்க எல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் கடுமையான நோயால பாதிக்கப்பட்டவங்க, பெரிய அறுவை சிகிச்சை தன்னுடைய உடலில் செய்து கொண்டவர்கள், இவங்க எல்லாம் 6 மாச காலத்துக்குள்ள ரத்த தானம் செய்யக்கூடாது. 3 மாசத்துக்குள்ள மலேரியா டைபாய்டு நோயால தாக்கப்பட்டவங்க, அப்புறம் 1 மாசத்துல மலேரியா டைபாய்டு வரக்கூடாதுன்னு தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்க, அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டவங்க 2 நாளைக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரத்த தானம் கொடுக்கலாம். அப்புறம் மது அருந்தினவங்க 24 மணி நேரம் கழிச்சுதான் ரத்த தானம் கொடுக்கலாம். அப்புறம் பல் மருத்துவர்கிட்ட போனோம்னா நம்மளுக்கு வந்து ஆஸ்பிரின் கலந்த மருந்துகளை கொடுத்துருவாங்க. அந்த ஆஸ்பிரின் கலந்த மருந்து சாப்பிட்டவங்க 7 மணி நேரம் கழிச்சுதான் ரத்த தானம் கொடுக்க முடியும். அதுக்கு மேல வந்து இப்ப பிரசண்டா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அப்புறம் மாதவிடாய் சமயம், இந்த மாதிரி சமயங்கள்லயும் ரத்த தானம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஒழுக்க குறைபாடு உள்ளவர்கள், அப்புறம் சளி, இருமல், ஃப்ளூ, தொண்டை வலி, டியூபர்குலோசிஸ், ஆஸ்மா, காய்ச்சல், கேன்சர், ஹை பிளட் பிரஷர், சர்க்கரை நோய், ஹீமோபீலியா, அப்புறம் கை அப்புள்ளையும் தொடை இடுக்குகள்லையும் நெறி கட்டுனவங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ல நெறி கட்டி இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 நோய்கள் இருக்குமான்னு நாங்க சந்தேகப்படுவோம். அதுல ஒரு முக்கியமான நோய் வந்து கேன்சரா இருக்கும். அந்த நெறி கட்டுனவங்களுக்கு இவங்க எல்லாம் வந்து, அப்புறம் கல்லீரல், சிறுநீரக பாதிப்பு, வலிப்பு, மயக்கம், இந்த நோய் உள்ளவங்க, நாளமில்லா சுரப்பிகள், அதாவது ஹார்மோன்ஸ், எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ்ல பிரச்சனை இருக்கிறவங்க, ஹார்மோன்ஸ் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவோ டேப்லெட் மூலமாகவோ எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, அப்புறம் சிபிலிஸ்ங்கிற நோய் உள்ளவங்க, ஹெச்ஐவி நோய் உள்ளவங்க, இவங்க எல்லாருமே கொடுக்கக்கூடாது. இப்ப நம்ம ரத்த பரிசோதனை செஞ்சுட்டு தான் ரத்தம் வந்து எடுக்கணும், அதுதான் முறை. அப்படி எடுத்துட்டு இருக்காங்க. அது என்னென்ன டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா, மலேரியா, சிபிலிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, அப்புறம் ஹெச்ஐவி 1 and 2 ஆன்டிபாடிஸ், இதெல்லாம் எடுத்துட்டு தான் ரத்தம் சேகரிக்கப்படுது. நம்ம நாட்டுல இளைஞர்கள் தான் அதிகமா ரத்தம் தானம் செஞ்சுட்டு இருக்காங்க. மற்றவங்களும் முன் வரணும். இப்ப 60 வயசு வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்ப 60 வயசுக்குள்ள நீங்க இவ்வளவு பெரிய லிஸ்ட் சொல்லியிருக்கீங்க, சுகர் இருக்கக்கூடாது, ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடாது, லிவர்ல ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, சிறுநீரகத்துல ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, இத்தனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு காய்ச்சல் சரி இருந்தா கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 60 வயசுல ரத்தம் கொடுக்க சொல்றீங்களா, எப்படி முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்காக தான் நான் ஆயுர்வேத வழிகாட்டுது, உங்களுக்கு நோயற்ற வாழ்வுக்கு வழி கூடுதுன்னு பின்னாடி இப்ப சொல்ல போறேன். அதனால நம்ம எப்பயும் ரத்தம் கொடுக்கறவங்களா தகுதி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். நாம ரத்தம் கொடுக்கறவங்கள நான் இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்து யார் யார் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாம் நான் பார்த்து வணங்குறேன். ஏன்னா நீங்க கடவுளுக்கு சமமானவங்க. கடவுள் என்ன சொல்றோம், ஆபத் பாண்டவர் அநாதை ரசிகர்னு சொல்றோம். ஆபத்துக்கு உதவுறவர் கடவுள். நீங்க எல்லாம் ஆபத்துக்கு உதவிக்கிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க எல்லாம் கடவுளுக்கு சமமானவங்க. நீங்க எல்லாம் நடமாடும் தெய்வங்களா இருக்கிறீங்க. அதனால உங்களை எல்லாம் வணங்குறோம். உலகமே உங்களை வணங்கும். ஆயுர்வேதம் பேசிட்டுங்களா? ஆயுர்வேதம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. எங்களோட அப்பாவுடைய ஒரு நண்பர் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர், தமிழ்நாட்டிலே விரல் வீட்டுக்கு எண்ணக்கூடிய தொழிலதிபர்ல ஒருத்தர். அவர் கேட்டாரு, ஏமா ஆயுர்வேதம்னா ஆயில் பத்தி படிக்கிறீங்களா அப்படின்னாரு. ஆயில்னா என்ன, அதை பத்தி படிக்கிறீங்களான்னு கேட்டாரு. ஐயா நாங்க வந்து எம்பிபிஎஸ் மாதிரியே
வருஷம் படிக்கிறோம். வெறும் ஆயுளை பத்தி மட்டும் படிக்கலையா, ஆயுளை பத்தி படிக்கிறோம், மனிதனுடைய வாழ்நாளை பத்தி படிக்கிறோம். அதுதான் ஆயுர்வேதம். அதாவது ஆயுள் பிளஸ் வேதம். ஆயுளை பற்றிய வேதம்னா அறிவு, அதை பற்றிய படிப்பு தான் ஆயுர்வேதம்னு பேரு. அது வந்து ரிக், யஜுர், சாம, அதர்வண 4 வேதத்திலையும் ஆயுர்வேதம் இடம்பெற்று இருக்கு. அந்த காலத்திலேயே டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி வந்து வேதத்திலேயே இடம்பெற்று இருக்கு. அதனுடைய குறிப்புகள்லாம் இருக்கு. இப்ப இந்த ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதத்துல பாதி வந்து ஆயுர்வேதத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்துல வந்து கடவுள் வந்து மக்கள் எல்லாம், மனிதர்கள் எல்லாம் நோய் நொடியோட கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்து அவங்களோட துன்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் முனிவர்கள் வாயிலாக இந்த மருத்துவத்தை போதிச்சாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. இப்ப தன்வந்திரி பகவான் வந்து பார்க்கடல்ல இருந்து அவதரித்தார் அப்படின்னு நாம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தன்வந்திரி வந்து கையில வந்து ஒரு கையில அட்டையோடையும் இன்னொரு கையில அமிர்த கலசத்தோடையும் தோன்றினார். ஒரு கையில அட்டை வச்சிருக்காருன்னா அது எதுக்கு பயன்படுது, நிறைய பேருக்கு தெரிகிறது. அவர் கையில என்னமோ வச்சுக்கின்னு இருக்காருன்னு பார்ப்போம். அந்த அட்டை எதுக்கு பயன்படுதுன்னா, இம்பியூர் பிளட் ஒரு இடத்துல ஸ்கின்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கெட்ட ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துரும். அப்புறம் அந்த தோல் வந்து மற்ற உடல்ல இருக்கிற மற்ற இடம் மாதிரியே அது பர்ஃபெக்டா மாறிடும். அந்த இடத்துல அந்த அட்டையை விட்டு எடுத்தோம்னா அந்த கெட்ட ரத்தத்தை மட்டும்தான் அந்த அட்டை புரிஞ்சும். அதுக்காக இன்னைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது கேரளாவில் உள்ள குளங்கள்ல அந்த மாதிரி அட்டைகள்லாம் கிடைக்குது. அதுலயே விஷமுள்ள அட்டைகள், நல்ல அட்டைகள்லாம் இருக்குது. அதை வந்து தெரிஞ்சு பார்த்துதான் அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தணும். அது மாதிரி அந்த தன்வந்திரி பகவான் ஒரு கையில அட்டையையும் ஒரு கையில அமிர்த கலசத்தையும் கொண்டுட்டு வந்தார். அவர் மூலமா தான் சுஷ்ருதர் முதலான முனிவர்களுக்கு இந்த ஆயுர்வேதமும் அறுவை சிகிச்சை மருத்துவமும் போதிக்கப்பட்டதுன்னு வரலாறு சொல்லுது. இந்த எழுதின சுஷ்ருத சம்ஹிதா இன்னைக்கும் கிடைக்குது. அவரு தான் நம்மளுடைய அறுவை சிகிச்சையின் தந்தையாக போற்றப்படுகிறார். இன்னைக்கும் அலோபதி டாக்டர்ஸ் வந்து அவங்க படிக்கும் போது அறுவை சிகிச்சையின் தந்தை சுஷ்ருதர்னு படிச்சுட்டு தான் அவங்க வந்து எம்எஸ் புத்தகத்தையே படிக்கிறாங்க. அப்போ அந்த காலத்துல வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம மரம் செடி கொடிகளுக்கும் ஆயுர்வேத மருத்துவமும் பயன்பட்டு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க தென்னை மரத்துக்கும் வாழை மரத்துக்கும் மருந்து போட்டு அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரோம். இது வந்து அந்த காலத்திலேயே இது அன்னைக்கே வந்துருச்சு இதெல்லாம். அது அதே மாதிரி அஸ்வ ஆயுர்வேதா, கஜாயுர்வேதான்னு சொல்லியிருக்காங்க. அஸ்வம்னா குதிரை, கஜம்னா யானை. இவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வெட்னரி சயின்ஸும் சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய தாத்தா இந்த மாதிரி வெட்னரி சயின்ஸும் அந்த காலத்துல மாட்டுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எங்க தாத்தாவும் வரும சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்காரு அந்த காலத்திலேயே. நான் இன்னைக்குதான் வரும சிகிச்சை படிச்சிருக்கிறேன். ஆனா அந்த காலத்திலேயே வந்ததுதான் இதெல்லாம் ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி என்னைக்குமே இளமையோட இருக்கிறது தான் ஆயுர்வேத மருத்துவம். அலோபதி மருத்துவம் என்ன பண்ணுதுன்னா உடல்ல வந்து உடலை பற்றி மட்டும்தான் அவங்க வந்து படிக்கிறாங்க. ஆயுர்வேதம் வந்து உடல், மனம், ஆத்மா இது எல்லாத்த பத்தியும் பேசுது. அதுக்குதான் சொல்லுவாங்க தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூல காரணம். அதாவது தர்மார்த்த காம மோக்ஷம்னா அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு இதையெல்லாம் அடைய வேண்டுமானால் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமா இருக்கணும்னா உடல் ஆரோக்கியமா இருக்கிறதோட மனதும் ஆரோக்கியமா இருக்கணும். மன ஆரோக்கியத்துக்கு என்னென்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தா காம, குரோத, மோக, லோப, மதம், ஆச்சரியம் இந்த 6 குணங்களையும் நாம் களைய வேண்டும். அப்பதான் நம்மளுடைய மனம் வந்து தெளிந்த நீரோடை போல் சலசலப்பு இல்லாம தெளிவா இருக்கும். அந்த மனமும் உடலும் சேர்ந்த இருக்காதான். இப்ப வந்து சமுதாயத்துல வந்து தீமை நடக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய காமம், குரோதம்னா கோபம். நம்மளுடைய கோபமே பாதி அழிவுக்கு காரணமா இருக்கு. மனிதன் வந்து தீய எண்ணங்களோட இல்லாம இருந்தான்னா உலகமே தேவர்கள் நடமாடும் உலகமா மாறிடும். அதுக்காக தான் இந்த மனம், உடல் 2 தூய்மையா இருக்கணும்னு ஆயுர்வேதம் வலியுறுத்தி சொல்லுது. அதுக்கு மேல தோஷ, தாது, மலா, மூலமுகி, சரீரம் அப்படிங்கிறோம். நம்ம எப்படி செங்கல், சிமெண்ட், மணல் இதெல்லாம் சேர்த்து கட்டடம் கட்டுறோமோ அது மாதிரி நம்ம இதேதான் நம்ம திருவள்ளுவர் பிறந்தது என்ன சொல்லியிருக்காருன்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3 அப்படின்னு இருக்காரு. மிகினும் குறையினும் நோய் செய்யும். எது மிகினும் குறையினும்? வலி முதலா எண்ணிய 3. வலி இந்த இடத்துல வலினா காற்று, வாதம். அந்த காற்றுதான் வாதம்னு சொல்றோம். வாதம், பித்தம், கபம் இந்த எண்ணிய 3ம் மிகினும்
தாதுன்னு சொல்றோம். தோஷம்னா இந்த வாத பித்த கபம். தாதுக்கள்னா சப்த தாதுக்கள், 7 விதமான தாதுக்கள் நம்ம உடம்புல இருக்குது. அததான் ரச, ரத்த, மாம்ச, மேத, சஸ்தி, மஜ்ஜா, சுத்த தாதுன்னு சொல்றோம். அதாவது ரசம் நம்ம சாப்பிடுறது உடனே அந்த நீர் தன்மையோடதான் குடல் உறிஞ்சிகள் அது ரசமா தான் உறிஞ்சிக்குது. அடுத்தது ரத்தமா மாறுது, ரத்தம் மாம்சமா மாறுது, மாம்சம் கொழுப்பா மாறுது, கொழுப்பு எலும்பா மாறுது, எலும்புக்கு அப்புறம் எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜையா மாறுது, அதான் போன் மேரம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் தான் சுற்ற தாதுவா உயிர் ஆற்றலா அது நமக்கு மாறுது. அந்த இதெல்லாம் இப்ப ரசத்துல இருந்து ரத்தம் வருது இல்லையா, அந்த ரத்தத்தை நம்ம குடிச்சிட்டோம்னா மறுபடியும் ரசத்துல இருந்து ரத்தம் வந்துடும். ஆனா கடைசியில் இருக்கிற சுற்றத்தாக்க வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா அது பயிரெல்லாம் கிடைக்கிற ப்ராடக்ட். அதனாலதான் முனிவர்கள் அந்த காலத்துல தவம் இருந்தாங்க, இந்த உயிராட்டத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால. அப்பதான் இன்னைக்கும் இளமையோட இருக்க முடியும். அப்போ வாத பித்த கபம் எதனால கூடுது அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க படிக்கும்போது அம்மா கேட்டுட்டே இருப்பாங்க, என்ன நீ ஸ்லோகமா ஏதோ கோயில மந்திரம் வாங்குற மாதிரி டெய்லி இதையே ஓதிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பாங்க. இதேதான் உட்காந்துட்டு நாம படிச்சதுதான் நம்ம ஆயுர்வேதம் அகாய்க்கு கூட எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அங்க போய் கத்துக்கிட்டது தான். அதுல தத்துல ரூக்ஷ லகு சீத கர சுஷ்மஸ்டலோ அணிலா அப்படின்னா வாதம் ரூக்ஷமான உணவுகளாலும், லகுனா லேசான உணவுகளாலும், சீதம்னா குளிர்ச்சியான உணவுகளாலும், கர சூக்ஷ்ம அப்படின்னா மிக வறட்சியான உணவுகளாலும் கூடுது. அதே மாதிரி பித்தம் உஷ்ணமான பொருள்களால